வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சாந்தி ரமேஷ். மக்களவைத் தேர்தலில் ஆதாயம் பெறுவதற்காக இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் இணைந்து கருணாநிதி சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா நாமக்கல்லில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார். அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து செல்வி ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு ஆதரவு திரட்டி வருகிறார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி வைரம் தமிழரசியை ஆதரித்து நாமக்கல்லில் இன்று பிற்பகலில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் செல்வி ஜெயலலிதா உரையாற்றினார். தேர்தல் ஆதாயத்திற்காக இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் இணைந்து கருணாநிதி சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக செல்வி ஜெயலலிதா திடுக்கிடும் தகவலை வெளியிட்டார். என்றைக்கு ஓயும் எங்கள் தமிழர் துயரம் என்று நாம் நினைக்காத நாள் இல்லை, வேண்டாத தெய்வமில்லை. இத்தகைய துயரமான சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சிலர் தேர்தல் தோல்வி உறுதி என்றாகிவிட்ட நிலையில் இலங்கை தமிழர்களை பகடை காய்களாக பயன்படுத்தி அரசியல் சூதாட்டத்தில் காய்கள் நகர்த்துகின்றனர். இந்த கயமையை நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக கண்டிக்க வேண்டும். மைனாரிட்டி திமுக அரசின் முதலமைச்சர் கருணாநிதி நாடாளுமன்ற தேர்தலில் தனது கூட்டணி பெறப்போகின்ற அவமானகரமான தோல்வியை எண்ணி அஞ்சுகிறார். அதன் எதிர்தான் அண்ணா சமாதியில் உண்ணாவிரத நாடகம். தனது நாடகம் வெற்றி பெற்றுவிட்டதாக உலகுக்கு அறிவிக்க முயற்சித்து அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. உண்மை தோற்றதில்லை, பொய் ஒருபோதும் வென்றதில்லை என்பதற்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு போதும். கெட்டிக்காரனின் பொய்யும் புரட்டும் 8 நாளில் தெரிந்துவிடும் என்பது தமிழ்நாடை அறிந்த பழமொழி. தன்னை கெட்டிக்காரன் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் கருணாநிதி அரங்கேற்றிய பொய் நாடகம், புரட்டு வசனம் 8 மணி நேரம் கூட தாங்கவில்லை. வேடம் கலைந்தது. தமிழர்களின் வேதனை தொடர்கிறது. இலங்கை தமிழர்களின் துயரத்தை போக்க சென்னையில் 13 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தார்கள் பெண்கள். தென்னாப்பிரிக்காவில் மருத்துவமனையில் சேர்க்கப்படும் நிலை வரும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறார் ஒரு தமிழர். பிரிட்டனில் உண்ணாவிரதம் இருந்தவர் உயிர் ஊசலாடுகிறது. உலகெங்கும் தமிழர்கள் அறிவிக்கப்படாத உண்ணாவிரதங்களை தங்கள் வீடுகளில் மேற்கொண்டுள்ளனர். ஆனால் உலகத்திலேயே மிக குறுகிய நேரம், அதாவது 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த ஒரே நபர் இந்த கருணாநிதி தான். தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொண்டு ஊரை ஏமாற்ற உண்ணாவிரதம் உட்கார்ந்தார் கருணாநிதி. தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு ஆரம்பித்ததும் படுத்துக் கொண்டார். அவரது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் தங்கள் தொழில்களை ஒத்தி வைத்தனர். முகத்தில் சோகம் வழிய வழிய கருணாநிதியை சுற்றி சுற்றி வந்து நாடகத்தை சுவாரஸ்யமாக்க முயற்சித்தனர். ஊட்டச்சத்துக்கான அடுத்த வேளை வந்தவுடன் உள்துறை அமைச்சர் சிதம்பரத்தின் அலுவலகத்தில் இருந்து ஒரு தகவல் வந்ததாக நாடகத்தை அடுத்த காட்சிக்கு நகர்த்தினார்கள். இலங்கையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிட்டது என்று கருணாநிதி அறிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் நாடகத்தில் தனது கதாபாத்திரத்திற்கு ஒதுக்கப்பட்ட வசனங்களை ஒப்பித்தார். நேரடி ஒளிபரப்பு முடிவடைந்தது. அடுத்த வேளை உணவுக்கு எல்லோரும் புறப்பட்டு சென்றார்கள். இலங்கை தமிழர்களின் துயரம் தீர்ந்தது. இனிமேல் இலங்கை ராணுவம் தமிழர்களை வாழ வைக்கும் பணிகளில் ஈடுபடும் என்று இலங்கை ராணுவத்தின் அறிவிக்கப்படாத செய்தியாளராக மாறினார் கருணாநிதி. வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகைகள், இன்டர்நெட், SMS இவையெல்லாம் நொடிக்கு நொடி உலகெங்கும் இருந்து செய்திகளை பரப்புகின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஓடாத ரயில் முன் தலை வைத்து படுத்தவரின் அந்த கால நாடகம் எடுபடவில்லை. போர் நிறுத்தம் இல்லை என்று இலங்கை அரசு திட்டவட்டமாக கூறுகிறது. இலங்கை அதிபர் செயலகத்திலிருந்து போர் நிறுத்தம் என்ற ஒரு அறிவிப்பு வந்ததாக பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் கூறப்படுவது தவறான செய்தி என்று இலங்கை பாதுகாப்பு அமைச்சகம் கூறியிருக்கிறது. இலங்கையில் தமிழர் பகுதிகளில் தாக்குதல் தொடர்கிறது. ப. சிதம்பரம் இயக்கத்தில் கருணாநிதி நடிப்பில் அரங்கேற்றப்பட்ட உண்ணாவிரத நாடகம் நடைபெற்ற சில மணி நேரத்திலேயே இலங்கை ராணுவத்தின் முப்படைகளும் தமிழர்கள் மீது தாக்குதலை தொடர்ந்தன.
இரட்டை வாய்க்கால், வலைஞர் மடம், முள்ளிவாய்க்கால் போன்ற இடங்களில் 272 இலங்கை தமிழர்கள் பலியானார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் படுகாயமுற்றனர். இது எல்லா பத்திரிகைகளும் நேற்று, அதாவது 28ஆம் தேதி காலையில் முதல் பக்க செய்தியாக வெளிவந்துள்ளது. உண்மை இப்படி இருக்க, கருணாநிதி, சிதம்பரம் போன்றவர்கள் தங்கள் முயற்சியால் போர் நிறுத்தமே ஏற்பட்டு விட்டதாக நாடகம் ஆடுகிறார்களே, அதை நாம் நம்ப வேண்டும் என்றும் சொல்லுகிறார்களே. அதற்கு பொய் சாட்சி கூற டெல்லியில் இருந்து தொலைபேசியில் செய்தி வந்தது என்று சொல்லுகிறார்களே. இவர்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? தமிழ்நாடு என்றால் அவ்வளவு இளக்காரமாக நினைத்து விட்டார்களா? தமிழக மக்கள் இவர்களுக்கு அவ்வளவு கேவலமாக போய்விட்டார்களா? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பொய்யிலும் புரட்டிலும் ஈடுபட்டிருக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியினரின் இத்தகைய மோசடி நடவடிக்கைகள் தேர்தல் களத்தில் அவர்களுக்கு எந்த பயனையும் தராது. ஆனால் இவர்களது இத்தகைய மனிதாபிமானமற்ற நகைப்புக்குரிய